4½ ஆண்டு திமுக ஆட்சி, எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல்? எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட ரிப்போர்ட். 2021 முதல் நடந்து வரும் திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள துறை வாரியாக நடந்துள்ள ஊழல் பட்டியல் குறித்து பார்க்கலாம். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் திமுக மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊழல் புகார் அளித்துள்ளார். இன்று காலை ஆளுநர் RN ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தினார். அந்த சந்திப்பின் போது SP வேலுமணி, CV சண்முகம், KP முனுசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆளுநர் உடனான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து திமுக ஆட்சியில் நடந்துள்ள ஊழல் பட்டியலை வெளியிட்டார். அப்போது திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வளவு ஊழல் நடந்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பட்டியலில் உள்ள தகவல்களை பார்க்கலாம். அதன்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 64,000 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சித்துறை 60,000 கோடி ரூபாய், எரிசக்தி துறை 55,000 கோடி ரூபாய், டாஸ்மாக் துறை 50,000 கோடி ரூபாய், பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறை 20,000 கோடி ரூபாய், நீர்வளத்துறை 17,000 கோடி ரூபாய், சென்னை மாநகராட்சி 10,000 கோடி ரூபாய், பள்ளிக்கல்வித்துறை 5,000 கோடி ரூபாய், சுகாதாரத்துறை 5,000 கோடி ரூபாய், வேளாண் துறை 5,000 கோடி ரூபாய், சமூக நலன்துறை 4,000 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறை 1,500 கோடி ரூபாய், இந்து சமய அறநிலையத்துறை 1,000 கோடி ரூபாய், ஆதிதிராவிடர் நலத்துறை 1,000 கோடி ரூபாய், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 750 கோடி ரூபாய், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை 500 கோடி ரூபாய், சிறைத்துறை 250 கோடி ரூபாய், பால்வளத்துறை 250 கோடி ரூபாய் என பட்டியலிட்டுள்ளார்.